ஹலோ வலிக்கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலை நேர வணக்கம். அதில் ஏன் நாளில் டவுட்டா செவ்வாயா என்னன்னு? ஆமாம், அதனால தான் யோசிச்சு. நேற்றுக்கு மண்டேனா இன்னைக்கு டியூஸ்டே தானே சமைக்கலான் இருக்கீங்க? அது என்ன நறுக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முருங்கைக்காய் ஒன்று, அப்புறம் என்ன பண்ணுறோம்னே தெரியல. பொரியலுக்கு எதுவும் நறுக்குனீங்களா? முருங்கைக்காய் தான் பொரியல். குழம்புக்கு தான் என்ன ஒன்றுன்னு ஞாபகம் இல்லை. தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு பொரிச்சு. பாசிப்பயிறு குழம்பா? இன்னைக்கு டே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு? இன்னைக்கு டே 5:15. இதை கழுவிட்டு வர 5:15 எழுந்திரிச்சு 5:15 எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் பல்லு விளக்கி மற்ற பாத்ரூம் எல்லாம் போயிட்டு வந்துட்டு மூஞ்சி கழுவி அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு விளக்கேற்றி சாமி ஒரு 10 நிமிஷம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ வந்துட்டு. ஓ சரி சரி. டெய்லி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு. ஆமாம். காலையில் எக்ஸசைஸ் செஞ்சால் நல்லதாக வந்து. ஆமாம், எக்ஸசைஸ் பண்ணால் நல்லது. நடந்தோம்னாவே நமக்கு அந்த டே ஃபுல்லாக சுறுசுறுப்பாக நல்லா ஆக்டிவாக நல்லா இருக்கும். நடந்தோம்னாவே. ஆனால் நடக்கிறதே சோம்பேறியா இருக்கு. நடக்கிறதுனா எங்கே நடக்கிறேன்? எவ்வளோ தூரம் நடக்கணும்? ஒரு ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் நடந்தால் போதும். ஃபஸ்ட்டு 1/4 மணி நேரம் நடந்தாவே போதும். அப்புறம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக 5 நிமிஷம் கூட்டிக்கலாம். நடந்தோம்னா இந்த வயசான காலத்துலயும் எங்களுக்கு பேலன்ஸோட நிற்போம். பேலன்ஸ் இல்லாம நடக்க முடியாம ஒரு மாதிரி இருக்கிறோம்ல. நடந்தோம்னா எங்களுக்கு அந்த பேலன்ஸ் எல்லாம் போகாது, அப்படியே இருக்கும் வயசான காலத்துலயும். நடைப்பயிற்சி பண்ணோம்னா. ஆனா அது பண்ண முடியல, கஷ்டமா இருக்குன்னு நடைப்பயிற்சி பண்ணல. நடைப்பயிற்சி காலைல 5 மணிக்கு யாரும் பண்ண முடிகிறா? இல்லை 7 மணிக்கு தானே பண்றாங்க. ஆமா, 5 மணிக்கு குளிருது இல்லை, அதனாலதான் போக முடியும். எந்த காலத்துலயும் 5 மணிக்கு பண்ண மாட்டேங்கிறா. 5 மணிக்கு குளிருது, அதனாலதான். உங்க ஊர்ல மழையா மம்மி? மழை பெஞ்சிச்சு. 5 நாள் 6 நாள் மழை இருக்காங்க, நேற்று டிவியில சொன்னேன். உங்களுக்கு அடுத்து வர்ற நாள் இல்லையா? 6 நாள் மழை பெய்யும். அவங்க சொன்னாங்கன்னா கவசி பெஞ்சாலும் பெய்யும். இப்பெல்லாம் சொல்றது பெய்யுது இல்லை மம்மி? பெய்யுது. முன்னாடிதான் அவங்க சொன்னாங்கன்னா பெய்யாது, சொல்லாம இருந்தாங்கன்னா பெய்யும். ரமணன் இருக்கையில. ஆமா, அவர் இன்னைக்கு மழை வரும், எல்லா டிஸ்ட்ரிக்ட் லீவ் விட்டுருங்க பாரு, லீவ் விட்டுருவாங்க. கடைசி அன்னைக்கு பார்த்தா வெயில் கொளுத்தும். இன்னைக்கு மழையே வராது, எல்லா ஸ்கூலும் வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா மழை வரும். ஆமா, நேத்தெல்லாம் காலையிலே நல்ல மழை. புதுக்கோட்டை திருச்சி போற வழியிலே நேத்தெல்லாம் புதுக்கோட்டை திருச்சி போற வழியெல்லாம் அவ்வளோ மழை பெஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. ஒரு விசிலுக்கு ஒரு 1.5 விசிலுக்கு வச்சுக்கோ. குக்கரில் கொஞ்சம் உப்பு போட்டு அது ஒரு மசாலா போடுறது. மசாலா இப்போ எப்படி போடுவீங்க? மசாலா இதில் போட மாட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுவோம். அது வெந்து வந்த உடனே சட்டியில் கடாயில் போடணும். வேற இதில் மாற்றணும். மசாலாலாம் இதில் போட முடியாது. குக்கரில் கடாயில் இருந்தால் தான் போடலாம். அதான் கலக்கி விடுறதுக்கு தோதா? ஆமாம், இல்லை இறக்கி கொட்டிக்கணும். கொட்டிக்கிட்டு அப்புறம் மசாலா இந்த ஒரு விசில் வந்த உடனே நிறுத்திடணும். அம்மாக்கு இப்போ உங்கள் வீடு வித்துட்டாங்களா மம்மி? இல்லை, அவங்க 1.5 கோடி ரூபா சொல்கிறாங்க அந்த வீடு. நான் சொன்னேன் பார்த்தியா? ஆமாம், 1.5 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஓ, நீங்கள் சொன்னீங்க 1 கோடி ரூபா சொல்லுவாங்க. ஆமாம், 1 கோடி தான் சொல்லுவாங்க. நான் 1.5 கோடி சொல்கிறாங்க. அவங்க எப்படியா பட்டாளா இருப்பாங்க? 1.5 கோடிக்கு போகும். எல்லாம் இதுதான் போட்டிருக்கேன், புதுசாக போட்டிருக்கேன், அப்படி இப்படிங்கிறேன். 1.5 கோடிக்கு போகுமா மம்மி? 1.5 கோடிக்கு போகாது. அதில் 1.5 கோடிக்கெலாம் என்ன இருக்கு? 1 கோடிக்கு போகிறதே சிரமம்.
அப்புறம் கடைசி நேரம் விற்கலைன்னா இறங்கி வருவாங்க. ஆமா அப்படித்தானே? ஆமா 1.5 கோடி சொல்றாங்க. நான் எல்லாம் உஸ்தியான ஜாமான போட்டுக்கிட்டீங்க. தீபனேஷ் பயங்கரமானவன். அவன் தலையிடவே இல்லை. புவனேஷ் தலையிடவே இல்லை. புவனேஷ் தலையிடவே இல்லை. தீபனேஷ் தான் இப்ப விற்க பாக்குறேன். அவங்களோட பிள்ளையெல்லாம் எல்லாம் பயங்கரமான பிள்ளைய. அந்த அம்மாவோட பிள்ளையெல்லாம் ஒன்னும் சளைச்ச பிள்ளை இல்லை. பொழைச்சுக்குங்க தானா. நான் நினைச்சேன் 1 கோடி சொல்லுவேன்னு நினைச்சேன். விலையில ரிப்ளைல பார்த்தா எல்லாமே 1.5 கோடி சொல்றேன். ரிப்ளைல பார்த்தேன். அப்பதான் அவன் நல்ல வீடு வாங்கலாம். ஆமா அந்த காசு வந்தாது. ஆமா நல்ல ஏரியாவில் நல்ல வீடு வாங்கிட்டு 2 பேரும் 75 ரூபாய்க்கு எப்படி வீடு வாங்கலாம்? நல்ல பெரிய வீடு, இதை விட பெரிய வீடே வாங்கலாம். அம்மா அப்பாவுக்கு வாழ்ந்த பழைய வீட்டுல இருக்கு அப்படின்றாங்க. அவன் யாரு? நான் அப்பவே சொல்லல அவன் விலை கூட சொல்லுவேன்னு. ஆமா எனக்கு தெரியும் ஒருத்தரை பத்தி. யார் இப்படின்னு எனக்கு கரெக்டா தெரியும். ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணிடுவீங்களா? ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணு. இந்த உலகத்தில் யார் சுத்தமான நல்லவன் சொல்லுங்க? அக்மாருக்கு நல்லவன் யாருமே கிடையாது. அக்மார் கெட்டவன் சொல்லுங்க? அக்மாருக்கு கெட்டவன் நிறைய பேர் இருக்காங்க. கெட்டவனை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? ஆமாம். அவங்க 2 பேரும் தனித்தனியா வீடு வாங்கிட்டு அம்மாவுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்களா அந்த காசுல? அம்மா ஒண்ணு கொடுக்கலையே. அம்மா சும்மா இவங்க இப்படி காசுல உட்கார்ந்துகிட்டு இருக்கா. நீ வேற அவ வாங்க அந்த 7000 கஞ்சி குடிக்கிறதுக்கே சரியா போகுது. அவளுக்கு வேற ஒண்ணும் இல்ல. ஒரு 10 பவுன் நகை வச்சிருப்பாளா என்னன்னு எனக்கு ஒரு டவுட் தான். இருந்தாலும் அம்மா கைப்பக்குவம்னா அவ பேரை போட்டு தானே வந்து சேனல்ல ஆரம்பிச்சாலும் அவங்க உழைச்சது அவங்க தானே. அவ சத்துணவுக்கு சோத்த கட்டிட்டு போயிடுறா. ஆயாமா வேலை இருக்கா இங்கே. உடைச்சது பூரா தீபனேஷ். அதுல என்ன பாவம் சும்மா சொல்லக்கூடாது. மாடிக்கு ஏத்தி கொண்டாந்து சமைக்க சொல்லி அம்மாவுக்கு இந்த அளவுக்கு பேர் உண்டாக்குனது தீபனேஷ். அம்மா கைப்புங்கிற பேர் வந்தது தீபனேஷ் நல்லது. அம்மா சும்மா வேஸ்ட். ஒண்ணுக்கு லாய்க்கல. அவ இந்த சும்மா குக்கர்ல சோத்த வச்சு விட்டு நான் போறேன் நான் மயிரை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தானே. ஆனா கூட எல்லாம் போடுறா. புளிவேரில் போய் வாங்கணும். புளி உருண்டை எடுத்துட்டீங்களா? ஒரு உருண்டை தான் இருந்துச்சு, எடுத்துட்டேன். நேற்று எடுத்து வச்சிருந்தாங்க புளி உருண்டை. புளி வாங்கினேன். எங்கே வாங்குறேன்னு தெரியல. தருண் சுந்தர் என்னம்மா சேனல் ஸ்டார்ட் பண்ணிச்சா? இல்லை, தருண் சுந்தர் ஸ்டார்ட் பண்ணல. அது பிறந்த பிள்ளைக்கா தருண் சுந்தர் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொன்னிச்சு. ஆமாம். அதுக்குன்னு தனித்தனி சொத்து மாதிரி பண்ணி விட்டுருதுங்க பிள்ளைகளுக்கு. நான் வந்து மளிகை கடை வச்சிருக்கேன்னா இந்த மகனுக்கு ஒரு மளிகை கடை, அது மாதிரி நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன்னா மகனுக்கு ஒரு அம்மா இருந்துச்சு டீச்சர். ஆமா அந்த அம்மா அது சேனல்ல மகன் மருமகிட்ட கொடுத்துருச்சு. மக ஒரு சேனல், மகன் மருமக ஒரு சேனல். இந்த மாதிரி திருப்பி தனியை வந்து திருப்பி ஒரு சேனல், அதுவும் 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. அந்த அம்மா ஒரு நாளைக்கு என்ன அடிக்கிறான்னு அழுக, ஒரு நாளைக்கு சிரிக்கும், ஒரு நாளைக்கு டான்ஸ் ஆடும். எதிர்த்து அதுக்கு வியூஸ் அவ்வளோ அள்ளிக்கிட்டு போகுது. இங்கே என்னம்மா பண்ணுறீங்க? இந்த கரண்டிலாம் எடுத்தேனே. அதனால அந்த ஜெயஸ்ரதி அம்மாவுக்கு நல்ல இன்கமா? அதுக்கு நல்ல சேனல், 3வது சேனல் ஆரம்பிச்சு அதையே டெவலப்மெண்ட் பண்ணிடுச்சு. ஆளுக்கு காசு வருது. அவங்க எல்லாம் அந்த சேனல்ல இந்த அம்மாவை பத்தி அவங்க தப்பா சொல்ல, இந்த அம்மா இவங்களை பத்தி தப்பா சொல்ல, இப்படியே சேனல். மருமக மாமியாரு அப்பாவும் ஒரு கட்சி, மருமகளும் மகனும் ஒரு கட்சி, இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் எது உண்மைன்னு தெரியல. அவங்க படிச்சாவே குழப்படியா இருக்கு. ஆனா வந்து இப்படி பேசி வைலன்ஸ் கிளப்பி சேனலோட வச்சிடறாங்க. ஆமா, பாதி பேர் இந்த ஃபேக். அப்புறம் அந்த மாதிரி இவனை போய் பார்க்க போயிருக்கு சுரேஷ்குமார். அவன் ஊருக்கே போய் அவனை பார்க்க போயிருக்கு, கன்னியாகுமரிக்கு போய். அந்த ஆடுற சுரேஷ்குமார். ஆமா, சுரேஷ்குமார். அது கவர்மெண்ட் டீச்சர் மம்மி. அது கவர்மெண்ட் டீச்சர்.
அதனாலதான் இவ்வளவு அடி வாங்கினாலும் எவ்வளவு நகை வச்சிருக்குங்கிற நகையா 500 பவுனுக்கு மேல வச்சிருக்கு. அதையெல்லாம் கொள்ளையடிக்காம இருக்காங்க. ஆளு இத்த தண்டி இருக்கும். ஆமா, பெருசா இருக்கும். அப்பா புருஷனை மக கூட்டிட்டு போயிடுச்சு. இது புருஷனை மக கல்யாணம் பண்ணிக்காம இது புருஷனை கூட்டிட்டு போயிடுச்சு. என்ன குடும்பம், ஒழுக்கமே இல்லாத ஒழுங்கீனமான குடும்பம். எல்லாம் காரி துப்புதுங்க. திருப்பி எம்மா அழுகாதீங்கம்மா அப்படின்னு தடை விடுதுங்க. கமெண்ட்ல இதுக மக்கள் பண்றது. அதுக்கெல்லாம் சாந்தா முத்தெல்லாம் பரவாயில்ல, பெட்ரு. டீசெண்டாக தான் போடுறாங்க. ஃபேமிலியா பாண்டிங்காக தான் போடுறாங்க. யாரை பற்றியும் டிபெண்ட் பண்ணலை. இப்போ இது அம்மான்னா பையங்களை பற்றி எதுவும் சொல்லலை, பையங்கன்னா அம்மாவை பற்றி எதுவும் சொல்லலை. இவங்கெல்லாம் குடும்பத்தில் இருக்காங்க. ஆனால் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வேறுபாடு மாதிரி பேசிக்கிட்டு போட்டு பண்ற. அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்? நல்லா வரும். ஓட்டு சேனல்ல நல்லா ஓடுது. லேக் கணக்குல தான் ஓடுது ஓட்டுலாம். அவ பேசுற, அவ நல்லா நடிக்கிறானா. அப்ப மக்கள் பிரச்சனை உள்ளதை அதிகமா விரும்புறாளா? பிரச்சனை உள்ளதுன்னு இல்ல, ஆக்ட் சூப்பரா பண்றவங்கள விரும்புறாரு. நமக்கெல்லாம் ஆக்ட் பண்ண தெரியல, ஆக்ட் பண்றவங்கள விரும்புறாரு. ஆனா இது நம்ம ஒரு ஆளு ஆக்ட் பண்றது இல்ல, அவனே ஆக்ட் பண்ண தெரியல. ஆனா அவங்க அப்பா யதார்த்தமா வலிக்கி விட்ட மாதிரியே பேசுறாரு. அந்த பேச்சுக்கு தான் ஓடுது. அவரு எப்பயும் இப்படி கிராமத்தால் பேசியே பழகிட்டாரு எல்லார்ட்டையும். நேச்சுரலாவே அந்த பேச்சுக்கு தான் ஓடுது. நேத்து கேக்குறேன், அப்பா இங்க திரும்புப்பா, வயலுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டு நிக்கிறாரு. அப்பா இங்க திரும்புப்பா. சரின்னு திரும்புறாரு. என்னடா சொல்லுடா அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்றேன், அப்பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு. அவர் உடனே யோசிச்சுட்டு, லவ் பண்ணா என்ன பண்ணுவாயா? லவ் பண்ணா உன்னை ஏதோ இதுல கட்டி வச்சு அடிப்பேன் அப்படிங்கிறாரு. ஏன்பா லவ்வுக்கு நீ எதிரியா? லவ் பண்ணா என்ன தப்பு அப்படிங்கிற. நான் லவ்வுக்கு எதிரி இல்லடா, லவ் பண்ணலாம். உன் சொந்த காசுல உட்கார்ந்து நீ லவ் பண்ணணும். நீ சம்பாரிச்சு நீ கஷ்டப்பட்டு உழைச்சு லவ் பண்ணணும். நான் கஞ்சி ஊத்துறது உனக்குதான் ஊத்துவேனே தவிர உன் ஒய்ஃபுக்கு, உன் மகனுக்கு, உன் மகளுக்கு எல்லாருக்கும் ஊத்துற அளவுக்கு எனக்கு தெம்பு இல்லை. எனக்கு ஒன்னும் வயசு 19-20 வயசு கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டியா? நான் ஊத்துறது ஏதோ போனா போகுதுன்னு உனக்கு ஊத்திக்கிட்டு இருக்கேன். இதே நான் எல்லாருக்கும் ஊத்த முடியாது, ஓ சொந்த ஓ இதுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாரு அவரு. யதார்த்தம் தான் பேசுறது அவரு. ஆனா அந்த யதார்த்தம் தான் ஓடுது. மக்கள் விரும்புறத அவர்கிட்ட யதார்த்தம் தான் விரும்புறாங்க. அவனும் தானா வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறேன். அவங்களும் வம்பளுக்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. வம்பளுக்கிற மாதிரி தான் பேசிக்கிறாங்க. முக்கால்வாசி இவங்க 2 பேரும் தான் ஒரு ஆரம்பமே. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க யாரையும் காட்ட மாட்டாங்க. அம்மா வருது, எப்பயாவது ஒருத்த வருது. அம்மா ஏதாவது இந்த எண்ணெய் காய்ச்சி எண்ணெய் நல்ல சேல்ஸா நிறுத்தி பார்த்தேன் நைட்டு. எண்ணெய் பயங்கர சேல்ஸா, எண்ணெய் ஆர்டர் மேல ஆர்டர் வந்துட்டு இருக்கான். எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி வாங்குறாங்க. அப்ப எண்ணெயிலையும் சம்பாதிக்கிறாங்க. சம்பாதிக்கிறாங்க அவங்க. அப்ப பணம் கூட தானே வரும். அப்புறம் ஏன் அவர் மகனை ஏன் திட்டிகிட்டே இருக்காரு? அப்ப வீடியோ கண்டிப்பா வீடியோ கதை திட்டுறாரு. ஒன்னும் பாக்கல, இதே பாக்குறேன். இல்ல மம்மி, அப்ப யோசிச்சு பாருங்க. அவன் என்னைக்கும் வேலை பார்க்குறேன். இது யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்கேன். 2 வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவனை போய் வேலை பார்க்கலன்னு திட்டினா எப்படி? இல்லையா? சும்மாவே இருந்தா தானே தப்பு. ஆமா, இதுல இன்கம் வருது தானே. வீடியோ யாரும் டெம்பரரியான்னு நினைக்கிறாங்க. யாருமே அது ஸ்டாண்டர்டுன்னு நினைக்கல. அதான் பிசினஸ் இருக்கு, என்ன இதுல காசு வருதுல்ல. ஆமா, அது ஸ்டாண்டர்டு. அதுவும் எத்தனை நாள் ஓடும் இப்படி மக்கள். ஆனா அது அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அந்த 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கவங்களாம். நல்லா ஆடுறான், சூப்பர் ஆடுறான். அவரும் சொல்றாரு, பரவாயில்ல பயமுள்ள பிடிச்சிட்டேன் உட்கார்ந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறாரு அவரும்.
ஓ அந்த எனக்கு தான் வயசாச்சு தவிர அவனுக்கு இளமையாக தான் இருக்கேன். அந்த விஷயத்துல பாராட்டுறாரு. பையன் பிடிச்சிட்டேன் உட்காந்துருந்து. அப்பா ஒன்னாலதான்ப்பா ஓடுது, நீ வீடியோக்கு வரணும், நான் ஃபுல் நேரமா போட போறேன், ஆபீஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு. அப்பா சொன்னாரு, என்னால வயலை விட்டுட்டு வேலை செய்யாம எல்லாம் இருக்க முடியாது, நான் உனக்கு ஃபுல் நேரம்லாம் வர முடியாது, வர்ற நேரம் தான் வருவேன் அப்படின்ட்டாரு அவரு. மிச்சம் நீந்தே திறமையா போட்டுக்கணும். அவங்க அண்ணன் சொன்னீங்க, அவரும் இதுக்கு வர்றதில்ல. அண்ணன் வர்றதில்ல. அண்ணன் ரொம்ப ஒன்றும் சம்பாதிக்கல, அவனும் இவன மாதிரியே தான் இருக்கேன். இந்த இதுல எல்லாம் பேசும்போது போடுறாங்க, அண்ணியனே சுத்தமா கட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பொங்கல் பண்டிகை இந்த மாதிரி வரையில எல்லாம் போடுறாங்க. அவனும் பெரிய விதத்துல எல்லாம் சம்பாத்தியம் இல்லை, இவரு வீட்டுல மாதிரியே தான் விவசாயம் மாதிரி இருந்தே இருக்கேன். ஏதோ உழைக்கிறேன், ஏதோ 20,000 30,000 கிடைக்கும் போல அவன் பண்றதுல அதை வச்சு அவன் ஃபேமிலி ரன் பண்றேன். 20 ரூபா 30 ரூபா இருந்தா ரன் பண்ணிடலாம் மம்மி. அவங்களுக்கு எல்லாம் போகுது, அவங்களுக்கு எல்லாம் அதே தாராளம். விவசாயம் நல்லா இருக்கு, அதுவே அவங்க கேஸ்டுக்கெல்லாம் அதுவே தாராளம். நம்ம கேஸ்ட் தான் இதுவா இருக்கும், நம்ம கேஸ்ட் தான் எல்லாத்துலயும் தண்ணி டைப். விழுகவே மாட்டேன்னா அது நம்ம செட்டியார் விடுதேன். அந்த அம்மா சொன்னதுல நம்மன சொல்றதுல. ஆமா, இது அழகா இத்தனை பேரு இப்ப கவுண்டரு அவங்க இவங்கெல்லாம் நம்மன சொல்ற மெல்லு மாறி இருந்தா கஷ்டம். அதுவே செட்டியார்கள்ட்ட இருந்திருந்தா இந்நேரம் நிரந்தரமா ஓடி இருக்கும். ஆனா ஒரு செட்டியோடு கூட விவரமா வாங்கவே இல்லை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் பழைய காலத்தில் வேலைக்கு இருந்த அந்த மில்லுக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போனாக்கா அந்த இடத்துல ஒரு வாங்கி உட்கார்ந்துருந்தவங்கள்ட்ட கேட்டேன், என்னமா இங்கே மில்லு இருந்துச்சு, எப்படி ஸ்பின்னிங் மில்ஸு. எங்க அப்பா இங்கதான் ஒர்க் பண்ணாங்க, என்னுடைய சின்ன இளமை காலமெல்லாம் இங்கதான். அங்கே கோயில் பிள்ளையார் கோயில் இருப்பா, அங்கேக்குள்ளதான் எல்லாம் பண்ணுவோம், எல்லாம் இருப்போம். அஞ்சு கோயில்ல வாரத்துக்கு ஒரு வாட்டி எல்லாரும் இது பஜனை வச்சு சாப்பாடெல்லாம் போடுவாங்க, எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, அந்த மில்லே ஓடலை அப்படின்னு சொல்லிட்டு மில்லு கேட்டு போட்டு பூட்டி இருக்கு. மில்லு குவார்டர்ஸ், நாங்கள் இருந்த குவார்டர்ஸ் எல்லாம் எல்லாமே தவிட்டு கூடிய ஆக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கூட இல்லை, வாங்கினால அது அப்படியே ஒன்றுமே இது பண்ணாமல் வச்சு வச்சுருக்கேன். அங்கே இருந்தவங்கள்ட்ட கேட்டால், இது இந்த கம்பெனியை செட்டியாருக்கு வாங்கியிருந்தா ஓடி இருக்காச்சு, இந்த மாதிரி வேற ஆளுக வாங்கித்தான் இந்த கம்பெனியை கவுத்து விட்டாங்க, இப்ப என்னவோ எஸ்ஆர் வாங்கியிருக்காரு அப்படின்னாங்க. எஸ்ஆர்னு ஒருத்தர் வாங்கியிருக்கான். நீங்க எத்தனை வருஷம் கழிச்சு மம்மி அந்த மில்லு பாக்குறீங்க? நான் இப்ப நம்ம இந்த ஊருக்கு வந்துட்டேன், இப்பதான் பாக்குறேன். ஆமா, இடையில அந்த வழியா போவோம், ஆனா பார்க்க மாட்டோம். ஆமா, இப்ப காரணால நம்ம தைரியமா போனோம், போறது இல்லாம இருந்தா போவோமா மெனக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு போக மாட்டோம். 2 வீலர்லயும் போவோம், ஆனா பார்க்க மாட்டோம். அப்ப எல்லாம் உள்ளதை வச்சு பார்க்க மாட்டோம். இப்ப கார்ல போனனால பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எப்படியோ பிடிச்சிட்டோம். அந்த அக்காங்க உட்கார்ந்து 3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, அவங்க பார்த்துட்டோம். இருந்தாலும் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஒரு காலத்துல அந்த மில்லு அவ்வளவு ஜனம், ஒரு 2000 பேர் வேலை பார்த்துருப்பாங்க அதுல. ஆனா இப்ப இருந்த இடமே தெரியாம இருக்குல்ல, இருந்த இடமே எல்லாத்தையும் அழிச்சு விட்டாங்க. அப்ப எவ்வளவு பெரிய பொருளையும் அழிக்கிறதுக்கு ஈஸியா ஒரு செகண்ட் போதும். ஆமா, ஆக்குறதுதான் கஷ்டம், அழிக்கிறது ஈஸியா. நம்ம திமிர் பண்ணிக்கிட்டு கெட்டது பண்ணிக்கிட்டு அழிக்கிறது ஈஸி. அதை ஆக்குறதுக்கு தான் அவங்கள்ட்ட தன்மையா பேசணும், அவங்கள்ட்ட ஆர்டர் வாங்குறதுக்கு தன்மையா பேசணும், ஆர்டர் வாங்குறதுக்கு தன்மையா பேசணும், காசை கம்மி பண்ணிங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் உழைச்சாதே நம்ம அதுக்கு அந்த ஆர்டர் கிடைக்க நம்ம பண்ணலாம். அவங்க ஸ்பின்னிங் மில்ஸ்னா அது எங்க வெளி டிஸ்ட்ரிக்ட் ஏற்றுவாங்களா? நூல் இதுல இருந்து ஏற்றுவாங்க. அதான் சொல்லுவீங்களா, சின்ன கேட்டு மட்டும் தான் எங்களுக்கு பாதைக்கு திறந்து விடுவாங்க. பெரிய கேட்டுலாம் லோடு போகும் வரும், எந்த நேரமும் லோடு வரும் போகும். எப்படி இருந்த மில்லு
நினைச்சாவே ரொம்ப வருத்தமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அதை பார்த்தாவே 2000 பேர் வேலை பார்த்துருப்பாங்க. லேபர்ஸ் ஒரு 1500 பேர் லேபர். ஷிஃப்ட் காலையில ஒரு ஷிஃப்ட், மத்தியானம் ஒரு ஷிஃப்ட், நைட் ஒரு ஷிஃப்ட். 3 ஷிஃப்டா? 3 ஷிஃப்ட். ஆமா, 3 ஷிஃப்ட் போட்டு வேலை பார்த்தாரு. இப்ப பார்த்தா ரொம்ப கன்றாவியா இருக்கு. அவ்வளவு பெரிய பில்டிங், காலேஜை விட இடம் கூட, அவங்க காலேஜை விட அவ்வளவு இடம் கூட. ஆனா இப்ப பார்த்தா இப்படி அது ஓடி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓடி இருந்தா, ஏன்னா இங்க இருக்கவங்களும் செழிப்பா இருந்திருப்பாங்க, அந்த ஊரே செழிப்பமா இருந்திருப்பாங்க. அந்த ஊரே என்னமோ மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எப்பவுமே நம்மளும் சமுத்திரம் அப்படியே தானே இருக்கு இல்லையா? ஆமா, ஒரு நல்ல டெவலப்மெண்ட்னு இல்லை. இல்ல முன்னாடி எல்லாம் கொஞ்சம் டெவலப்மெண்டா தான் இருந்துச்சு. நாங்க இருக்க போலாம் ஆள் எந்த நேரமும் புழங்கிட்டு தான் இருக்கும். நைட் எல்லாம் மதுரை ரோடு தானே அது. ஆமா, மதுரை ரோடு. நைட் எல்லாம் எங்க இருந்து வேணாலும் பஸ் ஏறிக்கலாம். நம்ம நடந்து வந்தோம்னா எந்த பஸ் இருந்தாலும் நிறுத்துவாங்க. அப்படி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாவா தான் இருந்துச்சு. இப்போவுமே அப்படிதான் ஏறிக்கலாம். சுப்பிரமணியெல்லாம் காலையில் 4 மணி 5 மணிக்கெல்லாம் வரையில அந்த இடத்துக்கிட்டானே பஸ் ஏறி டியூஷன் வருவேன். சுப்பிரமணியம் வீடு எங்கிட்டு இருக்கு? நம்மன சமுத்திரம் தான் சொல்லுவா. அவங்க எல்லாம் அங்கிட்டு தாளம்பட்டி அங்கிட்ட இருக்கும். அங்கிட்டு. ஆமா ஆமா, இந்த சைடு இல்ல. அதான் ஒரு இது அவர் அந்த அங்கே இருக்க அம்மா சொல்லுது, செட்டியார் வாங்கிட்டு தான் நிரம்பி போயிருக்காது ஆச்சு. இங்க மற்ற ஜாதிக்காரங்க வாங்கி எல்லாத்தையும் இது பண்ணிட்டாங்க. ஆனா கவுண்டைங்க எல்லாம் பிழைக்கிறது நல்லா தானே பிழைக்கிறாங்க. ஆனா இருக்கவங்க எப்படி சாப்பிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தானே சொல்லிச்சது. ஆமா ஆமா, இப்ப கவுண்டைங்க எல்லாம் நீங்க சொல்றீங்க இல்ல, அவங்க நல்லா காசு வேணா நல்லா பிடிப்பாங்க கவுண்டைங்க. அவங்களே லாஸ் ஆகுறது இருக்குமா? இருக்கும். நேரம் சரியில்லைன்னா எவனா இருந்தாலும் கவர்மெண்ட் தானே. இப்ப செட்டியார் இல்லை, பிழைக்காதவங்களும் இருக்காங்க இல்ல. ஆமா ஆமா, என்ன பிழைக்க தெரியாதவங்க தானே பிழைக்காம இருக்கேன். இல்லைன்னா எந்த வேலை பார்த்தாவது நேரம் பணத்தை சம்பாதிச்சிருக்க மாட்டானா? பணம் சம்பாதிக்கிறது ஈஸியான விஷயம் தான். துணிஞ்சு இறங்கணும். துணிஞ்சு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா அப்புறம் நம்ம கையில மகாலட்சுமி தங்கிட்டே இருக்கும். கேரக்டர் தான் மெயினாக வேணும். இது எதுக்காக மம்மி? மசாலைக்காக போட்டுருக்கோம். மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். பணம் சம்பாதிக்கிறது ஒன்றும் ஹார்ட் ஒர்க் இல்லை. இந்த சின்ன இதில் இன்னைக்கு காரக்கடை வச்சுருந்தீங்க, சரி உன் காரக்கடை விட்டு நீ அடுத்த இதுக்கு போகிறோம், அடுத்த வேலை ஏதாவது சொன்னாங்களா, அதையும் பார்த்தோம். இப்படியே சிங்கப்பூர்ல எல்லாம் பார்த்து தான் இவன் சம்பாதிக்கிறேன். நல்லா ரெஸ்டே இல்லாமல் சம்பாதிக்கிறேன். 10 மணிக்கு நைட்டு போய் படுத்தா நல்லா தூங்கிடுவேன். முடிச்சு வச்சு மறுநாள் காலையில் இருந்துச்சு திருப்பி ரெட்டிங்க ஒரு ரொட்டிங்க வச்சு. என்ன அப்படி இருக்கிறவங்களுக்கு, அப்படி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஃபேமிலி, நம்மளுக்கு இருந்தால் நம்ம ஃபேமிலி, தம்பி எனக்கு முடியலப்பா நீ இங்கே வந்துருப்பா. இல்ல அங்கே சம்பாதிக்கிறேன் கூட சம்பாதிக்கிறேன். நம்மளா இருந்தா நம்ம கம்யூனிட்டியா இருந்தா என்ன பண்ணுவாங்க? அப்படி சம்பாதிச்சா வீட்டில் ஒன்று அக்காவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைப்பா, நீ இங்கே வந்துருப்பா, அங்கே என்னப்பா பணம் காசுக்கா இப்படி என்னப்பா உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்க படிச்சு டீசெண்டாக சம்பாதிக்கிறாங்க. நம்ம கம்யூனிட்டியில் உள்ளவங்க படிச்சு டீசெண்டாக சம்பாதிக்க. இல்லை மம்மி, நான் இப்போ எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஒரு பணக்கார வீடு இருக்காங்கன்னா, இப்போ ரஜினியா வீடு இருக்கா, ரஜினியா வீட்டில் என்ன குறை? ரஜினி அப்பா நல்லா சம்பாதிக்கிறாரு, ரஜினியா பொண்ணு நல்லா இருக்கணும்னு கட்டி கொடுக்குறாரு. ஆனா ரஜினியா கட்டின மாப்பிள்ளை வீடு வசதி தான், ஆனா அவன் இவ்வளவு வக்கரங்களா இருக்கேன். இப்ப அந்த மாதிரி இப்ப நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அது நல்லா இருக்குன்னு நினைச்சுதான் கட்டி கொடுக்குறாங்க. ஆனா அவனுக்கு லாஸ் வருது, அந்த பொண்ணே இறந்து போகுது, அது மிகப்பெரிய லாஸ் அவங்களுக்கு. அது மாதிரி இவங்களுக்கெல்லாம் இவங்க நினைக்கிறதே நடக்குது. இப்ப இவனுக்கு அவனுக்கு அப்பா அம்மா அவங்க ஜோடியா தெரியுறாங்க. இப்ப அக்கா வீட்டுல அக்காவா தங்கச்சியா அவங்க ஜாலியா இருக்காங்க, அவங்க வீடு கட்டியிருக்காங்க, அந்த கட்சிக்கார்ட்ட யாரும் இருக்கான்னு சொன்னீங்களா, அதே மாதிரி தம்பி அவன் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப இவங்க இந்த சைட்ல இப்ப வந்தப்பவன் இவங்க மருமகளை இதுகளையும் கூட்டிட்டு போய் இவங்களையும் ஜாலியா வச்சிருந்தேன். இப்ப எப்படி எல்லா சைடுமே கரெக்டாவே கடவுள் எப்படி கொடுக்குறாங்க. மனசு அவனோட உழைப்பு தான், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எல்லாமே அப்ப ரஜினியா அப்பா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா தானே பண்ணாரு. ஆனா அதுக்கு லாஸ் வந்துருது. அது ரஜினியா அப்பாவோட குறையா?
இல்ல அப்பா ஆர்டர் பண்ணாருன்னா அவர் சூஸ் பண்ண இடம் சரியில்லை, சூஸ் பண்ண சம்பந்தம் சரியில்லை. இப்போ அதே மாதிரி இப்போ எத்தனை பேர் இப்போ ஒரு சிலர்னா நல்லா சம்பாதிக்கிறாங்க, வீட்டில் என் ஒய்ஃபுக்கு உடம்பே சரியில்லை. நம்ம சின்ன தம்பி ஆசிரியர் எடுத்துக்கோமே, சின்ன தம்பி ஆசிரியர் ஓடி ஓடி உழைக்கிறாரு. ஆனால் வந்து அவருக்கு ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லை, முதுகு பெண்டாகி முதுகு உடஞ்சி வச்சுன்ற காரணம். ஆனால் இவங்களுக்குலாம் அந்த மாதிரி ரீசன்களே வரலையேன்னு கேட்குறேன் நான். இல்லைப்பா, டிராபேக் எல்லாமே பணம் வர்றதுனால உங்களுக்கு டிராபேக் தெரியல. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், சின்ன தம்பி ஆசாரியே நல்லா உழைக்கிறாரு, ஆனால் அவர் ஒய்ஃபு வந்து முதுகு உடஞ்சி வச்சு. அது மாதிரி எல்லாருக்குமே எல்லாம் வருது, ஆனால் வந்து அதை இவங்களுக்கெல்லாம் தான் அந்த மாதிரி வந்த மாதிரியே தெரியல. இல்லை வருது. இப்போ இப்போ நம்மெல்லாம் இருந்தோம்னா என்ன சொல்லுவான், தம்பி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமலே இருந்துக்கிட்டு இருக்குப்பா, கொஞ்சம் பக்கத்தில் இருந்தீங்கன்னா தோதா இருக்கும்பா அப்படின்பா. உடனே அப்ப என்னமா பண்றது, சம்பாதிக்கிற பிள்ளை யாரும் வேண்டான்னு இருக்க மாட்டாங்க, புரியுதா? என்ன காசு இருந்தாதான் நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம், இருக்கலாம். இந்த பிள்ளை அதனால தானே அவனை காசு வேணும்ன்றது. அது இந்த பிள்ளை சின்ன வயசா இருக்கு. இப்ப வயசானவங்கன்னா முதல்ல அம்மா இருக்கா பக்கத்துல பார்த்துட்டு, அதுவும் தோதா இருக்கு. இப்ப இல்லைன்னா இந்த பிள்ளை இருந்ததுக்கு வேற யாராவது உள்ள வந்து இது பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அம்மாவும் பாத்துக்கிறா. அவன் நம்ம காசுக்கு மட்டும் ஆளா வச்சுப்போம் அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் வீட்டில் அதானே நடக்குது. அந்த ஒரு சின்ன மாதிரி படம் மாதிரி குறும்படம், அதில் சொல்லுவேன், சிங்கப்பூர் போனியடா, அவளுக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அவள் பாரு வேற ஒருத்தனோட ஓடிட்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவா. பாதி பேர் சம்பாதிக்கிறங்கிற பேர்ல புள்ள கொடுக்காம போயிட்டாங்க, அது கொடுக்காம போயிட்டாங்க, இவன் கரெக்டாக அதுவும் பண்ணிட்டேன். அப்படிப்பட்ட ஆளாக இருக்காங்க அப்பா. புள்ள கொடுக்காம இருந்தாங்கன்னா இது வேற யாரோட ஓடி இருந்துச்சுன்னா அதான் எப்படி எல்லா யோகமும் இருக்குது. பிள்ளை யோகம் இருக்குது, அண்ணன் தங்கச்சி யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் இந்த இப்போ மாமாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி இறந்து போயிட்டாரு, ஒரு பெரிய டெத்து, இந்தாங்க ஒரு மிகப்பெரிய சேடு உங்கள் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி. இந்த சேடை அழிக்க முடியாத சேடு அப்படிங்கிற மாதிரி. இவனுக்கு அந்த மாதிரிகளில் எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறாரு கடவுள். அதே ஆச்சரியமா இருக்கு எனக்கு. இல்லையா? இப்போ மாமா கிட்ட மிகப்பெரிய சேடு இருக்கு, அவங்க சம்பாதிச்சாலும். இப்போ நிஜாம்பாக்கு வீட்லயே இந்த அவர் இறந்து போயிட்டாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு அப்பா செத்தது போய் இப்போ கேட்டீங்களான்னு நான் கேட்கல. அவன் சம்பாதிக்கிறேன்னா இவளுக்கு இங்க 2 பேர் இருந்துக்கிட்டு ஊரையே ராட்சியம் பண்ணிக்கிருக்கா. 2 பேர் பண்ற அப்படி பண்றேன் கொடுக்கவே மாட்டாரு. என்ன கேரக்டர் என்ன ஏத்திருக்கீங்க? இந்த பாசி பயிர் பாசி பயிர் ஏற்றிருக்கோம் ரைஸ் குக்கரில். பாசி பயிர் போட்டு அதுக்கும் கொஞ்சம் இந்த விளக்கெண்ணெய் ஊற்றலாம். அப்போதான் அப்படியே நல்லா. பருப்புக்கு தானே ஊற்றுவீங்க? பருப்பு தானே இதுவுமே. பாசி பருப்புங்கிறனாலயா? ஓ, எந்த பருப்பாக இருந்தாலும் ஊற்றிட வேண்டியது. ஆமாம், அவன் நல்ல மனுஷன். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மம்மி எங்கடா இது விசில் வச்சேன், விசில் தெரியல. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஊற்றணும். எனக்கு ஆப்பம், உனக்கு தோசை சட்னி. அதெல்லாம் திடீர்னு ஆப்பத்துக்கு போயிட்டீங்க. அப்புறம் தேங்காய் பால் புளிஞ்சா தோசையை ஊற்றிக்கலாம்னு வச்சேன். தேங்காய் பால் புளிஞ்சு எடுக்கணும்ல. ஆமாம், அது 5 நிமிஷம் புளிஞ்சு எடுத்துருவேன். அது பல பொம்பளைய வைராக்கியமா இருந்தா அது நல்லாதான் இருக்கு. எங்க பொம்பளைய வைராக்கியமா இருந்ததே. இப்ப அம்மா மாமா வீட்டுல எல்லாம் பொம்பளைய வைராக்கியமா இருந்ததே. அவன் பிள்ளைங்களே வரலையே தவிர இன்கம் விஷயத்துல நல்லா இன்கம் சரி. இன்கம் சரி மம்மி, எல்லாருமே சன் டிவி காரி இன்கம் சரி மம்மி. இப்போ ஒரு உயிரை இழந்துட்டாலே, இப்ப அவங்க எல்லாம் ஒரு உயிரை கூட இழக்கலையே. அந்த மாதிரி சொல்றேன். ஒரு சேடு ஒரு வருத்தங்கள் இருந்தா தானே அவங்களுக்கு மேடு விளங்க. பொம்பளைய வைராக்கியம் இருந்தா குடும்பம் நல்லாதான் நடக்குது. ஒரு சில குடும்பங்கள் தான் மருமக வராம இது வராம அப்படி போகுது. முக்கால்வாசி பொருளாதாரம் நல்லா இருக்கு பொம்பளைய வைராக்கியமா இருந்தா. என்ன ஆம்பளைய வைராக்கியமா இருந்தா தான் பொருளாதாரம் இல்லாம மைனஸ்ல போயிருது. ஆம்பளைய அனுசரிச்சு ஓட்டுறவங்களுடைய பொழப்பு தான் பொருளாதாரம் நல்லா இருக்கு. சரி மெயினா இன்னொன்னு கேக்குறேன். இது தமிழ்நாட்டுல இப்ப வந்து எஜுகேஷன் லோன்லாம் வாங்கின உடனே கட்டணும்ன்றாங்க, அதான் நியாயம்னு. அதே மாதிரி சம்பாதிக்கிறதே எல்லாரும் அந்தந்த நாட்டில் தானே சம்பாதிக்கணும். இன்னொரு நாட்டில் போய் சம்பாதிக்கலாம்னு உரிமை கொடுத்துருக்காங்க.
சிங்கப்பூர் போய் சம்பாதிக்கிறாங்க. நீ அப்போ இந்த இங்கே தொந்தரவு போய் பண்ணாம என்ன வேணாலும் பண்ணு. அப்போ இங்கே வந்து இங்கேயும் அந்த மாதிரி சம்பளம் கொடுக்க வேண்டியதானே? இங்கே வந்து படிச்சுட்டு தான் சம்பாதிக்கணுன்றாங்க. படிக்காம படிச்சதுக்காக இங்க என்னத்தை கொடுக்குறாங்க? ஆமாம், கொடுக்க மாட்டுறாங்க. ஆமா. அப்படி இருக்கிற போது எப்படி தான் சம்பாதிக்க முடியும்? அதான் தெரியல. இந்த வினிதா குக்கிங் முதல்ல லட்டு எல்லாம் போட்டுச்சுல, அதெல்லாம் நிறுத்திட்டான். அதுல ஏதோ பிரச்சனை வந்துச்சான். அப்படியா? இத நேர கொண்டாட சொன்னாங்க ப்ரூனே நாட்டுல இருக்கவங்க. இதை பார்க்கலாம்ல? இதை பார்க்கலாம், வந்துருச்சு போல, அதனால விட்டுருச்சு. இதை பார்க்கலாம், கையை பிடிச்சிருக்கலாம்னு எதுவும் கொண்டாந்து. ஆமா, அப்படின்னு இருப்பாங்க. தெரியல, என்னன்னு தெரியல. இப்ப சொல்லுது கொஞ்சம் பிரச்சனை வந்துருச்சு, அதனால நான் இந்த இதை விட்டுட்டேன். இருந்தாலும் எனக்குள்ள ஒரு கான்பிடன்ட் இருக்கு, திருப்பி எப்பயாவது வேற நாட்டுக்கு போனாலாவது செய்வான் அப்படின்னு. நேரம் கொண்டு போய் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்கவே கூடாது. ஆமா ஆமா, எதுவுமே. ஆமா, நேரம் கொண்டு போய் கொடுத்தோம்னா இல்ல எல்லாம் பண்ணுவாங்க. அது வயசு பிள்ளையா வேற இருக்கா பாவம். ஆமாம்மா. இது என்ன பாதாமா? அதுக்கு புருஷனோட இன்கம் பத்தாமதே அது இதெல்லாம் செய்யுது. ஆமாம்மா, யாருக்குமே பத்த மாட்டேங்குது. இவன மாதிரி எல்லாம் சம்பாதிக்கல இருக்கு. அவன் படிச்சுட்டு தான் ப்ரொஃபஸரா இருக்கேன். குக்கர் ரெடியா மம்மி? குக்கர் ரெடி. சாதம் வந்துட்டு இருக்கா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சுட சுட தோசை, சட்னி மிக்சியிலே இருக்குது சட்னி. அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு வந்து இது முருங்கைக்காய் மசாலா, இது சாம்பார் இல்லை, பருப்பு குழம்பு, பச்சை பருப்பு குழம்பு, சாதம், சுட சுட சாதம், முருங்கைக்காய் மசாலா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.